இருக்க நீ. நல்ல வேளை அத என் பசங்க கிட்ட காட்டி நான் கேட்கல. என் பொண்ணுட்ட காட்டுனேன். அவங்க வீட்ல என்ன சொன்னாங்க, ஏதோ கெட்ட வார்த்தை போட்டுருக்காம்மா உங்கள திட்டின்ட்டு கம்முனு வுட்டுட்டு போயிருச்சு. டீட்டெயிலா எனக்கு சொல்லல. ஆனா நான் கண்டுபிடிச்சிட்டேன்ல. தர்சன்ட்ட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சுட்டா, அவன் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அவன நீ அவ்வளோதான் வச்சுக்க நேர்ல கிடைச்சேன்னா. தீக்காளி பயல. சாத்துக்குடி புளியற மாரி புளிஞ்சு எடுத்துருவேன். அது நாங்க வெளியில வந்து வாய் ரொம்ப பேசுவேன் நானு. லைவ்ல வந்து இப்படிதான் லைவ் எடுத்துட்டு போணும்னு ஒரு மைண்ட் தாட்டோட இருக்கனால தான் அமைதியா பேசிட்டு இருக்கேன். ஏன்னா பொம்பள பிள்ளைக வர லைவ் டீசென்ட்டா பேசணும்னு நெனைக்கிறேன். ரொம்ப அநாகரிகமா பேசுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. நான் இன்னைக்கு பேச ஆரம்பிச்சுட்டேன்னா, நீங்க அத அட்வான்டேஜா எடுத்துட்டு என்ட்டயே வந்து பேசுவீங்கங்கிறதுக்காக தான் நான் கம்முனு இருக்கேன். சரியா? ம். என்னான்னே தெரியல. சுகருக்கு இது அதிகமாயிருச்சா என்னான்னு தெரியல. கால் பெயின் ஓவரா இருக்கு. போகாதே, தள்ளி போகாதே. இந்த லைட் டுகெதரே நான் போறது வந்து, நான் ஒரு ஆளா பேசிக்கிட்டு, ஒரு ஆளா படிச்சுக்கிட்டு, ஒரு ஆளா லைவ் எடுத்துட்டு போறதுக்கு சிரமமா இருக்குன்னு தான் லைட் டுகெதரே போடுறேன். இல்லைன்னா நான் வந்து நார்மலா லைவ் போட்டு போயிருவேன். ஏன்னா லைவ் டுகெதர விட நார்மல் லைவ் போட்டா வாட்ச் ஹவர் நல்லா தான் தராங்க. முதல்லலாம் லைவ் டுகெதருக்கு வாட்ச் ஹவர் குடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப நார்மல் லைவ்க்கு தான் வாட்ச் ஹவர் தராங்க. தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டி நானே. என் பூனைக்குட்டி அதிகமா அலையுதுங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 குட்டி, 4 குட்டிக்கு மேலேயே அலையுது. அதுவும் நல்லா பெருசு பெருசா இருக்கு. மாடு மாரி இருக்குது ஒவ்வொரு குட்டியும். புடிச்சது நம்மள கடிக்காம விடாது போலருக்கு அந்த மாரி இருக்கு. ஆனா குட்டிகள்லாம் அழகழகா இருக்குதுங்க. கிராமத்துல பூனைக்குட்டி வளர்த்த மாட்டாங்க. ஆனா டவுன்ல பூனைக்குட்டி, நாய் நெறைய வளர்த்துறாங்க. அட்லீஸ்ட் ஒரு வீட்டுக்குலாம் 2 நாய் வச்சு வளர்த்துறாங்க. சைலண்ட் வாட்ச்ல இருக்கவங்க ஒண்ணு லைக்க போடுங்க. இல்லைன்னா மெசேஜாவது போடுங்க. ஏன் அமைதியா யோசனை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. பேச புடிக்கலையா? சைலண்ட் வாட்ச்ல தான் இருப்பீங்களா? காதலன் காத்திருந்த மாலை யான். உங்களுக்கு இந்த செடி என்னன்னு தெரிஞ்சா சொல்லுங்களேன். என் வீட்டுக்காரர் வீட்டுக்குள்ளேயே வச்சு அத வளர்த்திட்டு இருக்காரு. இங்க பாருங்க.